ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டிகே சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி மொறுன்னு மெது வடை தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். எவ்வளோ மொறுன்னு இருக்குது பாருங்கள். நல்லா வெளியே மொறுன்னு உள்ளுக்கு நல்லா சாஃப்டாக பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போது இந்த ரெசிபியை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்யறது ரொம்ப ஈஸி தான். சின்ன சின்ன டிப் கொடுக்குறேன், அதேமாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது க்ளீன் பவுலில் 3/4 கப் உளுந்து எடுத்திருக்கேன். இப்போது இதில் நம்ம தண்ணி ஊற்றிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா தேய்ச்சி விட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 டைம் வரைக்கும் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போது ஒரு சுத்தமான தண்ணி ஊற்றிட்டு இது ஒரு 1 மணிலேருந்து 2 மணி நேரம், அதிகபட்சம் 2 மணி நேரம் ஊறினாவே போதும். ரொம்ப ஊற வைக்கக்கூடாது. இது மாதிரி கலந்து விட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 1.5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். நான் 1.5 மணி நேரம் தான் ஊற வச்சுருக்கேன். 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள், எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா அதில் டபுளாக வந்திருக்கும். நமக்கு எப்படி நல்லா ஊறி இருக்கு பாருங்கள், நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போது அதை தண்ணியெல்லாம் இருத்துட்டு நான் மிக்சியில் தான் போட்டு எடுத்துக்க போகிறேன். நான் கம்மியாக போட்டிருக்கனால நீங்கள் அளவு அதிகமாக போட்டிங்கன்னா நீங்கள் ஒரு கிரைண்டரில் கூட போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் மிக்சியில் இன்றைக்கி ஃபுல்லாக சேர்த்துட்டு அரைச்சிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் ஒரு டைம் சுற்றிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், 1-2 சுற்றிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறணும், ரொம்ப சேர்த்தக்கூடாது. நமக்கு எண்ணெய் நிறையா குடிக்கும். இப்போ அதனால் ஃபஸ்ட்டு ஒரு டைம் நம்ம அந்த மாதிரி அடித்து எடுத்துகிட்டு 1/4 கப் மட்டும் தண்ணி எடுத்துக்கிறேன். இந்த 1/4 கப்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நம்ம இந்த 1/4 கப் தண்ணியிலே நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ வாங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி அதிகம் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு எண்ணெய் அதிகமாக குடிக்கும். இது ஒரு டிப்பு. இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிருக்கு, கொஞ்சம் கூட கப்பி இல்லை. இது மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நீங்கள் கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சதை இதில் ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். பாருங்கள், எவ்வளோ நல்லா லிக்விடாக இல்லாமல் நமக்கு கெட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போது இதை நம்ம கையை வச்சு இது மாதிரி நல்லா அடித்து விட்டுக்கிறணும். எதுக்கு அப்படின்னா நமக்கு நல்லா பஃப்லியாக வரும், அதுக்காக. பாருங்கள், இது மாதிரி நல்லா அடித்து விட்டுக்கணும். உப்பு சேர்க்கக்கூடாது. இப்போது நம்ம லாஸ்ட்டாக சேர்த்தோன்னே தான் நம்ம சுட்டு எடுக்கணும். இப்போது ஒரு 2 நிமிஷம் இது ஊறட்டும். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஒரு பக்கம் காஞ்சிட்ருக்கட்டும். இப்போது 2 நிமிஷம் ஆச்சு. இப்போ இதை எடுத்துட்டு லைட்டாக ஒரு டைம் இது மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே கலந்து வச்சு தான் வச்சுருக்கோம். இப்போது இதில் ஒரே ஒரு டைம் மட்டும் லைட்டாக கலந்துட்டு இதில் நான் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், மீடியம் சைஸ் இருக்கும். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி, 1 ஸ்பூன் மிளகு, தேவைக்கேற்ப உப்பு. நான் 1/2 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். நீங்கள் அதுக்கு பதிலாக பெருங்காயத்தூள் பிடிக்கல அப்படின்னா இஞ்சி கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஃபுல்லாக நல்லா அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அடிக்கணும் பாருங்கள். இந்த மாதிரி அடித்தாதான் உப்பு பெருங்காயத்தூள் நமக்கு எல்லா பக்கமும் சேரும். நம்ம எந்த அளவுக்கு இந்த மாவை அடிக்கிறோமோ அந்தளவுக்கும் மெதுவடை நமக்கு சூப்பராக வரும். நல்லா மொறுன்ட்டு சூப்பராக வரும். இப்போ இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது மாதிரி நல்லா அடித்து கலந்து விட்டு நம்ம எடுத்து போட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா பெருசாகவும் நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்கும். உப்பும் எல்லா பக்கமும் கரெக்டாக கலந்துருக்கும். நம்ம ஒரு டைம் இப்போ எடுத்து போட்டு பார்த்துக்கலாம். எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி கையில் இது மாதிரி செஞ்சு போட்டு பாருங்கள், நமக்கு வந்துடும். இப்போ இது மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து நான் அதிகமாக தான் எடுத்திருக்கேன். பெருசாகவும் போடலாம், சின்னதாகவும் போடலாம். இப்போ சின்னதாக எடுத்து இது மாதிரி நம்ம நடுவில் ஒரு ஓட்டை போட்டு அப்படியே நம்ம எண்ணெய்க்குள்ள விட்டோம் அப்படின்னா கரெக்டாக விழுகும். நம்ம ஒவ்வொரு டைம் கையை இது மாதிரி நனைச்சிக்கிறணும். அப்போ தான் நமக்கு உளுந்து கையில் ஒட்டாமல் வரும். இப்போது நான் பெரிய சைஸாக மாவு எடுத்து அப்படியே விடுறேன் பாருங்கள். நமக்கு எண்ணெய்க்குள்ளே தனியாக விழுகணும். இது மாதிரி ஒவ்வொரு டைம் கையை ஈரப்படுத்திட்டு இது மாதிரி எடுத்து சேர்த்துக்கோங்க.
அப்படி சேர்க்கும்போது நமக்கு தனித்தனியாக வந்து விழுகும். இந்த மாதிரி இப்படி ஒட்டாமல் விழுகும். இப்போ பாருங்கள், உங்களோட கடாய் பொறுத்தது. நீங்கள் நல்லா வந்து இன்னும் ஆயில் வந்து நிறையா ஊற்றிட்டு கொஞ்சம் பெரிய வாய் உள்ளதாக நீங்கள் வச்சிங்க அப்படின்னா இன்னும் வந்து நீங்கள் 4-5 கூட சேர்க்கலாம். நான் வந்து மீடியம் கடாய் இருக்கனால நான் வந்து 3 அல்லது 4 போட்டு எடுத்துக்கிறேன். திருப்பும்போது மட்டும் பார்த்து திருப்பிக்கோங்க, எண்ணெய் வந்து கையில் படும். இது மாதிரி திருப்பி போட்டுட்டு ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலராக வரணும். இப்போ பாருங்கள், நமக்கு இன்னொரு பக்கம் வந்துருச்சு. இன்னொரு டைம் வந்து திருப்பி போட்டுக்கலாம். நல்லா ப்ரௌன் கலரில் பார்க்குறதுக்கே நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். இது மாதிரி நம்ம திருப்பி போட்டுட்டு நமக்கு அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு அப்படின்னா நமக்கு இது வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இது போல் நல்லா வேக வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு பபுள்ஸ் எல்லாம் அடங்கி வந்துடும். இன்னொரு டைம் வந்து நம்ம திருப்பி விட்டுக்கோங்க. அடுப்பை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா நமக்கு கருகிடும், நமக்கு டேஸ்ட்டாக இருக்காது. இப்போது நம்ம எடுத்துடலாம். நல்லா பபுள்ஸ் எல்லாம் அடங்கிருச்சு பாருங்கள். இப்போது நமக்கு மெது வடை தயாராகிருச்சு. இப்போ நம்ம ஒன்றா எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் பாருங்கள். இது மாதிரி நம்ம ஒன்றா எடுத்துட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் சேர்த்துக்கோங்க. எக்ஸஸாக இருக்கிற எண்ணெயெல்லாம் நமக்கு எடுத்துரும். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸில் மாவு எடுத்து போட்டிருக்கேன், 4 போட்டிருக்கேன். இப்போது இது மாதிரி பெரட்டி விட்டு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு 2 பக்கமும் நல்லா ப்ரௌனாக ஆகும், நமக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். பார்த்தீங்களா? இப்போ இதையும் எடுத்துடலாம். எவ்வளோ சூப்பராக நல்லா குண்டுன்னு சூப்பராக நமக்கு மெதுவடை கிடச்சிருக்கு. இப்போ இதே மாதிரி நீங்கள் சின்னதாக எடுத்து கூட இது மாதிரி போடலாம் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் பெருசாக வேணும் அப்படின்னாலும் பெருசாக போட்டிங்கன்னா நமக்கு 1 வடை 2 வடை சாப்பிட்டாலும் நமக்கு திருப்தியாக சூப்பராக இருக்கும். இப்போது இது மாதிரி சின்னதாக எடுத்தும் கூட இது மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு டைமும் தண்ணியில் வந்துட்டு கையை டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து போடுங்க, நமக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். அது மாதிரி சேர்க்கும்போது கொஞ்சம் மெதுவாக சேருங்க, இல்லைன்னா கையில் தெரிக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பரான மெது வடை தயாராகிருச்சு. எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள், நல்லா சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உளுந்த வடை எல்லாருமே ஈஸியாக செஞ்சிடலாம். இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களை நானும் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.